வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். காப்பர் கிச்சன் இது முகப்பேரில் லொக்கேட் ஆகிருக்கிற பிரான்ச்சு. இங்கே நைட்டு டின்னருக்காக போயிருந்தோம். அந்த விலாக் தான் இது. இங்கே வந்து நாங்கள் ஸ்டார்டர்ஸ் வந்து ஆரோ சிக்கன் அண்ட் இஃபா தேஜாஸ்ன்னு சொல்லிட்டு அரேபியன் ஸ்டார்டர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த ரெண்டுலேயும் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சது வந்து ஆரோ சிக்கன் தான். அது வந்து கொஞ்சம் சாத்தே இந்த மலேசியன் ஃபுட்டு இருக்குங்க இல்லைங்க, அந்த குச்சியில் குத்தி கொடுத்துருந்தாங்க. ஃபுட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை கம்பேர் பண்ணும் பொழுது இஃபா தேஜாச்சி வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி தான், அது அந்தளவுக்கு பிடிக்கலை. அதுக்கடுத்து வந்து பிரியாணியும் வந்து சிக்கன் நூடுல்ஸ் வந்து மாஞ்சோ சிக்கன் நூடுல்ஸ்ன்னு நினைக்கிறேன் அதோட நேமு. அது வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது. அது கூட காரணமாக என்னன்னு தெரில. பட் வந்து டேஸ்ட் வந்து ஆவரேஜாக தான் இருந்தது. பிரியாணி வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. பிரியாணி வந்து தமிழ் கல்யாண பிரியாணின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து டேஸ்ட்டு வந்து கல்யாண பிரியாணி நல்லா இருந்தது. பட் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சிக்கன் பீசஸும் வந்து சின்ன பீசஸாக தான் இருந்தது. ஓவராலாக வந்து பிரியாணி வந்து நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். கடைசியாக வந்து மொஜிட்டோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் பையன் குடிச்சிட்டு, டெசர்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணல. ஏன்னா வந்து நைட்டு டின்னர் டைமுங்கிறதுனால அவாய்ட் பண்ணிட்டோம். ரிஸ்க் எடுக்க வேணாமே, பசங்களுக்கு சளி எதுவும் வரும்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணிட்டோம். ஆனால் அங்கேயும் டெசர்ட்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே சாப்பிட்டவங்க வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.